செய்வோம். அதே மாதிரி அப்பாட்ட போய் ஒரு காரியத்தை செஞ்சு வாங்கணும்னா அப்பாட்ட போய் அவர் விரும்பின மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு அவருக்கு பிடித்தமானவையெல்லாம் பேசி அவர்களை நமக்கு அந்த செயல்களை அருளுமாறு அதற்கு பிறகுதான் கேட்போம். கொடுக்கலன்னா நிர்பந்தப்படுத்துவோம். அதே மாதிரி அபிராமி அம்மையிட்ட குழந்தையாகிய அபிராமி பட்டர் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். என்ன வேண்டுகோள்? அம்மையே, நீயும் உன்னுடைய துணைவரமான என்னுடைய தந்தையுமான அந்த ஆதிசிவனும் எப்பொழுதும் என் கூடையே, என் சிந்தையிலேயே, என் எண்ணத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதற்காக அம்மையும் அப்பனையும் பலவாறு புகழ்ந்து பேசுகிறார். அதான் இந்த பாடலினுடைய ஒரு